வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜூன் 2022 PYQ சீரீஸ் அதில் இருக்கும் டீச்சிங் ஆப்டிடியூடைய பார்ட் 7 வீடியோவை இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இது 20th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. Which of the following need to be inculcated for the developing 21st century skills of students by a teacher? டீச்சர்னால் கொடுக்கக்கூடிய டெவலப்பிங் 21st செஞ்சுரியுடைய ஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே நம்மளால் இதை கிளிக் பண்ண முடியும். அதாவது creativity, rote learning, critical thinking, lifelong learning, learning only for examination. ஸோ ஆப்ஷன் ஏ நம்ம கட் பண்ணிடலாம், பிஏ கட் பண்ணிடலாம். ஸோ பி இருக்கக்கூடிய இதையும் கட் பண்ணிடலாம், இ இருக்கக்கூடிய இதையும் கட் பண்ணிடலாம். தென் 1 and 3 இருக்கிறது. 1ல் க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், லைஃப் லாங் லேர்னிங் அது இருக்கணும்ல. ஸோ இந்த ஆப்ஷன் நம்பர் 3 வரதுக்கு தான் சான்ஸ் உண்டு. ஏன்னா இதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஏசி அண்ட் டி இதுவும் இருக்கக்கூடியது. ஸோ இது 2 மட்டும் இல்லை, 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் சிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா அதே தான் கொடுத்துருக்குது. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் க்ரியேட்டிவிட்டினா என்ன அது இருக்கக்கூடியது. கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும், அதுக்கு உண்டானது. ரூட் லேர்னிங் கிடையாது. எம்பசைஸ் மெமரைசேஷன் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரூட் லேர்னிங், அது கிடையாது. ஒன்லி ஃபார் எக்ஸாமினேஷனும் கிடையாது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Which of the following is incorrect regarding the CBCS? CBCS means choice-based credit system. கொடுத்திருக்கிற ஆப்ஷன் நம்பர் 1, CBCS is framework to provide choices for elective and optional to student choice. அதனுடைய ஹெட்டிங்கே சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். ஸோ இது இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. தென் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். கேன் இம்ப்ளிமெண்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் ப்ரோக்ராமா அப்படிங்கிறது இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டவுட். இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கிறது. MOOC கேன் பி யூஸ்டு டு ப்ரொவைட் சாய்ஸ் ஃபார் சிபிசிஎஸ் பை இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுவும் ரைட்டு. ஜெனடிக் எலக்டிவ் அண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் ஆர் ப்ரொவைடட் அண்டர் த சிபிசிஎஸ் ஃப்ரேம்வொர்க். இது நமக்கு தெரிந்தது. ஸோ இது இருக்கும். MOOC ஏன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடியது ப்ரொவைட் சாய்ஸ் ஃபார் அதுக்கு யூஸ் பண்ணப்படுகின்றது. ஸோ ஆன்லைன் ப்ரோக்ராம் மட்டுமானா கிடையாது. ஏன்னா ஆஃப்லைனில் இருக்கக்கூடியது, காலேஜஸில் இருக்கக்கூடியது, நம்ம படிக்கக்கூடியது, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியது எல்லாமே இதுதான். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 2 தான் இதனுடைய இன்கரெக்ட். இது கரெக்ட் பிகாஸ் அலோ ஸ்டூடெண்ட் டு சாய்ஸ். இது இன்கரெக்ட் ஏன்னா அதுக்கு வேரியஸ் மோட்ஸ்லேயும் இருக்குது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அண்ட் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்குது. பிளண்டர் லேர்னிங்கும் 2 சேர்ந்தது, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அதுலேயும் இருக்குது. நசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஆஸ் ஆப்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்டர் த சிபிசிஎஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதுவும் கரெக்டு. இதுவும் கரெக்டு. ஏன்னா இந்த மாதிரி ஜெனரேட் எலக்டிவ் அண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் செலக்ட் பண்ணக்கூடியது, சாய்ஸ் இருக்கக்கூடியது, ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இது கரெக்ட். இன்கரெக்ட் ஆப்ஷன் நம்பர் 2. தென் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சிபிசிஎஸ் அதாவது சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கோர்ஸ் டைப் என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இதை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு டைம் பார்த்துக்கிட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக எக்ஸாம்ஸ்க்கு. கோர் கோர்ஸ், எலக்டிவ் கோர்ஸ், ஜெனரிக் கோர்ஸ், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ், அபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ், இப்படி 5 டைப்ஸாக இருக்குது. இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இது நிறைய கொஸ்டின்ஸ் இதை பற்றி வந்திருக்கு. ஸோ இந்த டேபிள்ஸை நம்ம இனி அடிக்கடி பார்ப்போம். தென் கொஸ்டின் நம்பர் 3. Why should a student not be punished severely? ஏன் ஸ்டூடெண்ட் சிவியராக பனிஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜென்ரல். She may leave the institution and join another. She may quarrel with the teacher. Parents of students may complain about the teacher. The student may develop the negative attitude towards his studies, teachers and institution. ஸோ ஒரு ரொம்ப பனிஷ் பண்ணணும்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படி வர்றதுக்கு தான் இந்த இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனை கட்டில் இதுக்கு தான் படித்த உடனே நமக்கு டிக் பண்ணுறதுக்கு முடியக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 தான் இந்த கொஸ்டினுடைய ரைட் ஆன்சர். ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக இங்கே கொடுத்துருக்குறது. அதாவது டூ மச்சாக பனிஷ்மெண்ட் பண்ணும்போது அவனுடைய ஸ்டடீஸ், அந்த குழந்தையோட ஸ்டடீஸ், தென் அந்த
டீச்சர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்து மேலேயுமே வந்து அவங்களுக்கு வெறுப்பு வரத்துக்கு காரணமாக இருக்கும். இது வந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபியர், பயம் அது வர்றதுக்கும், டீமோட்டிவேட் ஆகிறதுக்கும், தென் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சம்டைம்ஸு படிக்காமலே படிப்பை பாதியில் நிறுத்துறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு ஏற்பட்டு விடும். ஸோ இது வந்து நெகட்டிவ் இம்பேக்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஏற்படுத்திவிடும். அவங்க படிப்பை டோட்டலாகவே அது வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். பனிஷ் பண்ணுவோம், அது ஒரு லிமிட்டு, அவங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் OERS? OERSனால் என்னென்னு கொடுத்து அதனுடைய அப்ரிவேஷன்ஸை கேட்டிருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், எக்ஸாமினேஷன் ரிசோர்ஸஸ், ஆன்லைன் லேர்னிங் ரிசோர்ஸஸ், ஆன்லைன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ். இந்த 4ல் எதுன்னு சொன்னால் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் 1 தான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா இந்த ஸ்லைடில் வந்து ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் பற்றிய ஒரு ஜென்ரலான ஐடியாஸ் வந்து இதில் இருக்கிறது. அதாவது ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ்னால் அந்த டெக்ஸ்ட் புக்ஸ், லெக்சர்ஸ், நோட்ஸ் இதெல்லாமே வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கும் அதனுடைய லைசன்ஸ் வந்து விடப்பட்டிருக்கும். இது வந்து ஃப்ரீலி அக்சசபிளாக இருக்கக்கூடிய எஜுகேஷ்னல் மெட்டீரியல்ஸாக இருக்கும். நம்மளுடைய சுயம் எடுத்துட்டோம்னா அது வந்து மூக்குன்னு சொன்னாலே என்ன சொல்வோம் நம்ம, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். அதனால் அதுவும் வந்து ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் கொடுக்கக்கூடியது தான் வந்து ஸ்வயம் அதில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து OER. அதே மாதிரி OER காமன்ஸ்னு இருக்குது, ஓப்பன் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஓப்பன் டெக்ஸ்ட் புக் லைப்ரரி, OER கப், அப்புறம் கான் அகாடமி இருக்குது பாருங்கள். கான் அகாடமிங்கிறது ஒரு ஃபேமஸாக இருக்கும். அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஓப்பன் சோர்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் வந்து அது. இப்படி வந்து நிறைய OER ரிசோர்ஸஸ் கொடுக்கக்கூடியது வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தென் அதனுடைய அப்ரிவேஷனுடைய ஃபுல் ஃபார்ம் ஓப்பன் எஜுகேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஸோ நம்மளுடைய இதில் ஆப்ஷன் நம்பர் 1 இதுக்கு ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5, LMS இஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ்டு ஃபார். இங்கேயும் வந்து LMSங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இது எதற்கு யூஸ் பண்ணப்படுகிறதுன்னு. ஸோ இந்த LMSனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும். இதே டீச்சிங் ஆப்டிடியூடில் வந்து LMS பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கொஸ்டின் 4 கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கிறது. நம்ம ரிப்பீட்டடாக இந்த சீரீஸில் வந்து கேட்டிருக்காங்க LMS பற்றி. நல்லா பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த 5 கொஸ்டின்ஸ்லேயே வந்து டீச்சிங் ஆப்டிடியூடில் எந்த இடத்துலேருந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இந்த மாதிரி எவாலுவேஷன் அது இதுன்னு இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டினுமே எந்த இடத்துலேருந்து கேட்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டீச்சிங் ஆப்டிடியூட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாம் அப்டேட்டட் கொஸ்டின், டே டு டே அப்டேட்டடாக இருக்கக்கூடிய எஜுகேஷன்லேருந்து தான் இது வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த கிளான்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிலவையை வந்து ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்மளால் எக்ஸாம் நல்லபடியாக பண்ண முடியும். JRFலாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தென் LMS அப்படின்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். அப்படின்னா என்னென்ன அடிக்கடி இதே தான் நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோஸில் பார்த்துட்டோம். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தட் அலோஸ் த ஆர்கனைசேஷன் டு கிரியேட், டெலிவர் அண்ட் ட்ராக் ட்ரைனிங் கோர்சஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த LMS என்ன பண்ணுதுன்னா இதற்காகலாம் பயன்படுத்தக்கூடியது ஆர்கனைசேஷனில் இருக்குது. இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆத்தரிங், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், லேர்னிங் ட்ராக்கிங் அண்டு ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வந்து இதனுடைய சம் ஃபீச்சர்ஸ். டூல் ஃபார் ஆர்கனைசேஷன் தட் வாட் டு ப்ரொவைட் தயர் எம்ப்ளாயி அல்லது ஸ்டூடெண்ட் வித் ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இது வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணப்படுகிறது, ஒரு டூலாக பயன்படுத்தப்படுகிறது. தென் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி, இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் ரிட்டன்ஷன் அண்ட் ரெடியூஸ் ட்ரைனிங். இதன் மூலமாக வந்து இந்த LMS ப்ரொவைட் பண்ண மூலமாக இம்ப்ரூவாக இதெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஆர்கனைசேஷனுக்கு. தென் அதனுடைய எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படலாங்கிறது கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் கோர்சஸ், distributing course content across tracking learner progress, generating report on learner performance, providing assessment and quizzes, facilitating communication between learners and instructors, enrolling and managing users, managing course permissions, providing support for mobile device. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 1
அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன், நம்ம இப்போ பார்த்து பாருங்கள், டாக்குமெண்டேஷன், ட்ராக் பண்ணுறது, ரிப்போர்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் எஜுகேஷனல் ப்ரோசஸ், இது எல்லாத்துக்கும் இது வந்து பயன்படக்கூடியதாக இருக்கிறது. தென் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆத்தன்டிகேஷன், இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆத்தன்டிகேஷனுங்கிறது வந்து இன்கரெக்ட். ஏன்னா எல்எம்எஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆக கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எஜுகேஷனல் ப்ரோசஸ் அப்படின்ட்டு பாருங்கள், இதுவும் கிடையாது. எஜுகேஷனல் கோர்ஸ் டிசைன் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3 டெபாசிட்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ், அது கிடையாது. இதற்காக யூஸ் பண்ணக்கூடியதில்லை. அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன் இருக்குது, பட் டெபாசிட்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ் கிடையாது. தென் இதில் பார்த்தோம்னா ஆத்தன்டிகேஷன், ரிப்போர்ட்டிங், அனலிசிஸ் ஆஃப் டெபாசிட்டரி ரிசோர்ஸஸ், இப்படி இருக்கக்கூடிய எதுவுமே வந்து இதில் கிடையாது. இது ஆத்தன்டிகேஷன் கிடையாது. ரிப்போர்ட்டிங் அண்ட் டிசைனிங் எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணது, டாக்குமெண்டேஷன், ட்ராக்கிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் டெலிவரி ஆஃப் எஜுகேஷனல் கோர்சஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 அதுதான் எல்எம்எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தென் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் 12th July 2022 ஷிஃப்ட் 2ல் இதை பற்றின வீடியோஸ் வந்து இருக்கும். ஷிஃப்ட் 2ங்கிறது வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் 6 பார்ட்னு நினைக்கிறேன். அதில் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித்யாபீத் இஸ் எ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த ஆப்ஷன் வந்து ரைட்டு. ஸோ அந்த வீடியோ ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டின் எப்படி இருக்கிறதுன்னு. தென் அதுலேயே வந்து டீச்சிங்கில் 12th Julyலேயே பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் வந்து இதே எல்எம்எஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது அதே கொஸ்டின் பேப்பரில் ஹையர் எஜுகேஷனில் எல்எம்எஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, வித்யாபீத் பற்றி. இங்கே வந்து டீச்சிங்லேயே சேம் அதே அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் மட்டுமே 2 கேட்டிருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் இருப்பார். இப்போ நம்ம பார்த்த பாருங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு. அதில் கிரியேட்டிங் வெர்ச்சுவல் டீச்சர், ஸ்டூடெண்ட் டீச்சர் குரூப்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப் ஆகுது. இன்ஸ்டிடியூஷன் வெப்சைட்னா கிரியேட் அது கிடையாது. இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் இந்த அப்டேட்டட் யூஜிசி நெட் சிலபஸில் இருக்கக்கூடிய டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச், தென் கம்யூனிகேஷன், இந்தியன் லாஜிக், ஹையர் எஜுகேஷன், இப்படி எதுலையாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் ஆர் கண்டென்ட்டில் ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி கைட் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.